வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போவது பெரம்பலூர் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் கோயில் மற்றும் பெரியசாமி மலையில் வீற்றிருக்கும் செல்லியம்மன் திருக்கோயில். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பெரியசாமி மலையில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கோலாகல திருவிழா. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடு. வாங்க தரிசிக்க போகலாம். காலம் என்பதன் தெய்வீக வடிவமே காளி. இறைவி தன் பக்தர்களை காத்து அருள்வதுடன் தீயவர்களை அழிக்கவும் செய்கின்றாள். இவ்வாறு தீமைகளை, அதர்மத்தை அழிப்பதற்கான ரூபமே காளி. இதையே துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலன என்று கூறுவார்கள். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இன்னல்களை தரும் அசுரர்களை வதைத்து அழிக்கும் கோபமே உருவான தேவதையாகவே காளி தேவி வணங்கப்படுகின்றாள். அந்த வகையில் பெரம்பலூர் மதுரகாளி அம்மனும் செல்லி அம்மனும் தனது பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தவர்களாக விளங்குகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு அருகே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறிய ஊர் சிறுவாச்சூர். இங்கு குன்றுகள் சூழ்ந்த பின்னணியில் மதுரகாளியம்மன் கோயில் கம்பீரமாக அமைந்துள்ளது. ஆலயத்துக்குள் நுழையும் முன் கோபுர வாசலுக்கு வெளியே திறந்த வெளியில் அருளும் காவல் தெய்வம் கொரப்புள்ளியானை தரிசிக்கிறோம். இந்த ஆலயத்தை மட்டுமல்லாது இந்த ஊருக்கே இவர் காவல் தெய்வமாக அருள்கிறார். அருள்மிகு மதுரகாளி அம்மன் திருக்கோயிலின் மூலவர் மதுரகாளி. தலவிருட்சம் மருத மரம். தீர்த்தம் திருக்குளம். தரிசன நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளி. காவல் தெய்வம் ஐயனார். விசேஷம் மாவிளக்கு பூஜை. மதுரகாளியம்மன் திருக்கோயில் முன்புறம் ராஜகோபுரம் உள்ளது. கோயிலின் முன்னே நமக்கு வலப்பக்கம் ஓர் ஏரியும் இடப்பக்கம் ஒரு குளமும் உள்ளன. திருக்குளம் ஆதிசங்கரால் உருவாக்கப் பெற்றது. துறையூர் கோட்டையின் குறுநில மன்னர்கள் கோயிலை எழுப்பினர். கோயிலின் உட்சென்றவுடன் இடப்புறம் ஒரு மண்டபமும் அதன் எதிரில் ஒரு கிணறும் உள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை திங்களில் அமாவாசைக்கு அடுத்த செவ்வாய் அன்று அம்மனுக்கு பூச்சொரிதல் தொடங்குகின்றது. அதற்கடுத்த செவ்வாய் அன்று காப்பு கட்டி 13 நாட்கள் பெருந்திருவிழா சிறப்புடன் நடைபெறுகின்றது. பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். இத்திருவிழாவில் மலை வழிபாடு, வெள்ளிக்குதிரை வாகனம், திருத்தேர் முதலியன முக்கிய திருவிழாவாகும். மேலும் ஆங்கில புத்தாண்டு, ஆடி 18ஆம் பெருக்கு, புரட்டாசியில் சாரதா நவராத்திரி, ஐப்பசியில் தீபாவளி திருநாள், கார்த்திகை தீபம், மார்கழி மாத பிறப்பு, வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், தைப்பூசம், மாசியில் மகா சிவராத்திரி ஆகிய சிறப்பு நாட்களிலும் திருக்கோயில் திறக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றது. மதுரகாளியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். ஒருமுறை அம்மனை தரிசனம் செய்தவர்களை மறுபடி தன்னிடம் ஈர்க்கின்றாள் அன்னை. எழிலார்ந்த 5 நிலை ராஜகோபுரத்துடன் வடக்கு நோக்கிய சன்னதி. பூஜை நாட்களில் காலை 11 மணிக்கு தொடங்கும் அபிஷேகம் 1:30 மணி அளவில் தங்க கவச அலங்காரத்துடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகின்றது. மகா தீபாராதனைக்கு முன் உடுக்கை அடிப்போர் 2 அன்னையை அழைக்கின்றனர். அப்போதுதான் மலையை விட்டு அன்னை ஆலயத்தில் பிரவேசிப்பதாக ஐதீகம். தங்க கவசம் சார்த்திய பின் அன்னையின் திவ்ய உருவம் ஜுவாலா மகுடத்துடன் தகதகவென ஜொலிக்கிறது. அடியார்களின் துயர் தீர்த்து காக்கின்ற அருள் பொழியும் திருமுக மண்டலத்துடன் வலது மேற்கரத்தில் உடுக்கையும், கீழ்கரத்தில் திரிசூலமும், இடது மேல்கரத்தில் பாசமும், கீழ்கரத்தில் அக்ஷய பாத்திரமும் தாங்கி மார்பிலே ரத்ன பதக்கமும், பொன்பாலியும், காதிலே தடாகங்களும்,
கைகளிலே கங்கணமும் இடுப்பிலே ஒட்டியானமும் பாதத்திலே சிலம்பும் மின்ன தன் வாகனமாம் சிங்கத்தின் மேல் வலது திருப்பாதம் தங்கத்தாமரை பீடத்தில் தொங்கவிடப்பட்ட நிலையில் இருக்க இடது திருப்பாதத்தை மடக்கி அமர்ந்த கோலத்தில் அருட்காட்சி தருகின்றாள் அன்னை. திருவடியில் அரக்கன் இல்லாததால் அழிக்கும் தொழிலில் காட்சி தராமல் அருளும் நிலையிலேயே தரிசனம் தருகின்றாள் அன்னை. மாலையில் சில நாட்களில் சந்தன காப்பு அலங்காரமும் அன்னைக்கு செய்யப்படுகின்றது. மதுரகாளியம்மன் திருத்தலத்தில் முதலில் கோயில் கொண்டிருந்தவள் குங்கும நாயகியான செல்லியம்மனே. அருளே வடிவான அவள் தன்னை வணங்கும் பக்தர்கள் கேட்கும் வரங்களை தட்டாமல் தந்தவள். அந்த அன்னையிடம் வந்து சேர்ந்த துர்மந்திரவாதி ஒருவன் நயவஞ்சகத்தால் அன்னையை அடிமையாக்கி தன் மந்திரங்களுக்கு அவள் கட்டுப்பட வேண்டும் என்று வரம் பெற்றான். செல்லியம்மனை அடிமைப்படுத்தி தனக்கு வேண்டாதவர்களின் நிம்மதியை சீர்குலைத்தான். இதை அறிந்து அங்கே வந்த மதுரகாளியம்மன் துர்மந்திரவாதியிடம் இருந்து செல்லியம்மனை விடுவித்து செல்லியம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கேயே குடிகொண்டாள். அங்கிருந்த செல்லியம்மன் பெரியசாமி மலையில் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள். சிறுவாச்சூரில் கோயில் கொண்டிருந்த செல்லியம்மனிடம் வந்து சேர்ந்த துர்மந்திரவாதி ஒருவன் எலுமிச்சம் கனிகளை மாலையாக்கி அன்னைக்கு சமர்ப்பித்தான். வேப்பிலை கொண்டு சாமரம் வீசி உள்ளும் புறமும் குளிர்வித்தான். மஞ்சளையும் குங்குமத்தையும் இழைத்து அன்னைக்கு சாத்தினான். பம்பையாலும் உடுக்கையாலும் இசையெழுப்பி அன்னைக்கு தாலாட்டு பாடினான். அதனால் மனம் மகிழ்ந்த செல்லியம்மன் மனமுருகினாள். அவன் முன் தரிசனம் தந்தாள். வேண்டும் வரம் தர முனைந்தாள். அந்த மந்திரவாதி அன்னையை தனக்கு அடிமையாக்கி பணி செய்யும் வரத்தை நயவஞ்சகமாக பெற்றான். மேலும் தன் மந்திரங்களுக்கு அவள் கட்டுப்பட வேண்டும் என்றும் வரம் பெற்றான். அதே சமயம் மதுரை மாநகரில் பஞ்சம் பிழைக்க வந்த கோவலனின் மீது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அவன் உயிர் பறிக்கப்பட்டது. பாண்டிய மன்னனின் முன் தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை பொங்கி எழுந்து நிரூபித்தாள் கண்ணகி. தன் கணவனை தன்னிடமிருந்து பிரித்த மதுரை மாநகரையே எரிக்க துணிந்தாள். தான் வணங்கும் காளியம்மனின் துணையுடன் நகரம் எரிந்த பிறகும் அவள் அமைதியிழந்து காணப்பட்டாள். ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் கண்ணகி சிறுவாச்சூர் வந்து சேர்ந்தாள். செல்லியம்மன் ஆலய சன்னதியை அடைந்து அங்கு அன்று இரவை கழிக்க அனுமதி கேட்டாள். செல்லியம்மன் கலங்கினாள். இந்த உலகமே போற்றும் மாதரசியான உனக்கு இந்த இடம் உகந்ததல்ல. சற்று நேரத்தில் என்னை அடிமையாக்கிக் கொண்ட ஒரு துர்மந்திரவாதி இங்கு வந்து விடுவான். நீ உடனே பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிடு என்று கூறினாள். ஏற்கனவே தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியால் வெகுண்டெழுந்த கற்புக்கரசியான கண்ணகிக்கு சிறுவாச்சூரில் இன்னொரு அநீதிக்கு சாட்சியாக இருக்க எப்படி மனது வரும்? அந்த துர்மந்திரவாதியிடம் இருந்து செல்லியம்மனை காப்பாற்ற தன் இஷ்ட தெய்வமான காளியை அழைத்தாள். காளியம்மன் புன்முறுவல் பூத்தாள். எங்கோ இருந்த கண்ணகி சிறுவாச்சூர் தலம் வந்ததன் காரணம் அவள் அறியாததல்லவே. காளி செல்லியம்மனிடம், இன்றிரவு நீ இங்கே தங்க வேண்டாம், உன் இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த மந்திரவாதி என்னை கட்டுப்படுத்தட்டும், பார்க்கலாம் என்றாள். செல்லியம்மனும் அங்கிருந்து புறப்பட்டு அருகிலுள்ள பெரியசாமி மலைக்கோயிலில் தஞ்சமடைந்தாள். சற்று நேரத்தில் துர்மந்திரவாதி உள்ளே நுழைந்தான். செல்லியம்மனின் இடத்தில் அமர்ந்திருந்த காளியைக் கண்டு நிலை தடுமாறினான். காளியம்மன் ஒரே நொடியில் அவன் மந்திர சக்திகளையெல்லாம் மாயமாக்கினாள். காளியின் சக்தியை அறிந்து அவள் முன் பணிந்தான். அவனை அழித்தாள் காளி. மலையிலிருந்து அதை கண்ட செல்லியம்மன் காளியிடம், இங்கே நீ வந்த பின்புதான் தீய சக்திகள் அழிந்தன. எனவே நீ இத்தலத்திலே நின்று நிலை பெறுவாயாக. நான் பெரியசாமி மலையிலேயே தங்கிவிடுகிறேன் என்றாள். காளி துர்மந்திரவாதியையும் அவன் தீய சக்திகளையும் அழித்த இடம் சன்னதியின் முன் சிறு பள்ளமாக இன்றும் காணப்படுகிறது. அந்த பள்ளத்திற்கும் அபிஷேகம், பூஜைகள் அனைத்தும் உண்டு. சன்னதியில் காளியம்மனுக்கே பூஜை முதலானவை செய்யப்பட்டாலும் அந்த கோயிலில் முன்பு குடியிருந்த செல்லியம்மன்
இப்போது கொலுவிருக்கும் பெரியசாமி மலைக்கே முதல் மரியாதை செலுத்தப்படுகிறது. இன்றைக்கும் தீபாராதனை காட்டும்போது முதலில் பெரியசாமி மலை இருக்கும் திசைக்கே காட்டப்படுகிறது. பின்பே காளியம்மனுக்கு காட்டப்படுகிறது. பில்லி சூனியம் வைத்த மந்திரவாதியை மதுரகாளி அன்னை அழித்ததால் பில்லி சூனியம் போன்றவைகளால் ஏற்படும் பாதிப்புகள் இத்தலம் வந்து அன்னையை வழிபட விலகிச் சென்று விடுகின்றன. குறைகள் எல்லாம் மனமுருக அன்னை முன் முறையிட கரைந்து காணாமல் போய்விடுகின்றன. திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இத்தலத்தில் பெருமளவில் வந்து வழிபடுகின்றனர். நோய்கள், உடல் உபாதைகள், வழக்கு சிக்கல்கள், காணாமல் போன பொருட்கள், வியாபார சிக்கல் முதலியவற்றுக்கு இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தீர்வு கிடைக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இம்மாரித்தாய் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுகின்றன என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக அன்னை மதுரகாளி ஆட்சி செய்து வருகின்றாள். முதலில் மதுரை காளியம்மன் என்று அழைக்கப்பட்ட அன்னை பின் மதுரகாளியானாள். தன்னை நம்பி வருவோருக்கு இனியவளாய் இருப்பதாலும் மதுரகாளியானாள். துர்மந்திரவாதியை தூள் தூளாக்கிய கோபத்தின் சுவடே இல்லாமல் அருள் பொங்கும் திருமுகத்தினளாய் கருவறையில் தேவி பொலிகிறாள். வெள்ளி அன்று இந்த ஆலயத்தில் குடியேறிய காளியம்மன் கண்ணகி விண்ணுலகம் சென்ற பின் திங்களன்று ஊர் மக்களுக்கு காட்சி தந்ததாக ஐதீகம். எனவே அவள் குடிக்கொண்ட தினத்திலும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்த தினத்திலும் மட்டுமே ஆலயத்தை திறந்து வைக்கிறார்கள். அதாவது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே மதுரகாளியம்மன் கோயில் திறக்கப்படும். அதை தவிர்த்து பௌர்ணமி, அமாவாசை மற்றும் முக்கிய திருவிழாக்கள் அன்றும் கோயில் திறக்கப்படும். மற்ற நாட்களில் காளியம்மன் செல்லியம்மனோடு பெரியசாமி மலையில் அருள்வதாக ஐதீகம். மாவிளக்கு ஏற்றுதல் இத்தலத்தின் முக்கிய நேர்த்திக்கடனாகும். வயிறு, நெற்றி, நெஞ்சு, கால், கை என்று நேர்ந்து கொண்டு அந்த பாகத்தில் மாவிளக்கு வைத்து அம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். சிறுவாச்சூர் காளியம்மன் என்றாலே இந்த மாவிளக்கு நேர்த்திக்கடன் என்பதுதான் மிகவும் பிரபலம். மாவிளக்கு ஏற்றி மனமுருகி மன்றாடி கேட்டால் கேட்டதையெல்லாம் தரும் அன்னை இந்த மதுரகாளியம்மன். எனவே வெளியில் எங்கும் மாவு தயாரிக்காமல் ஆலய வளாகத்திற்குள்ளாகவே அரிசி கொணர்ந்து ஊற வைத்து மாவு தயாரித்து நெய் விளக்கிடுகின்றனர் பக்தர்கள். இதற்காக மாவு இடிக்க தனி இடம் கோயிலில் ஒதுக்கப்பட்டு ஆலயத்தின் சார்பில் உரல் உலக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இடிக்க முடியாத பக்தர்களுக்கு கூலிக்கு மாவிடித்து தர பணியாளர்களும் உள்ளனர். இவை தவிர இத்தலத்தில் அங்க பிரதட்சணம் செய்வதும் பக்தர்களால் செய்யப்படும் புகழ்பெற்ற நேர்த்திக்கடன் ஆகும். இவை தவிர பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம், அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை செய்கிறார்கள். அன்னதானம் செய்தல் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை இத்தலத்துக்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடன்களாக செய்கின்றனர். இத்தலத்தின் மற்றொரு ஐதீகம், அம்பிகையே சிலப்பதிகார நாயகி மதுரை கண்ணகி என்றும், கற்புடை தெய்வம் கண்ணகி தன்னுடைய கணவர்க்கு பாண்டியன் நெடுஞ்செழியனால் இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு பொறுக்க முடியாத கோபம் கொண்டு மதுரையை எரித்த பின் மன அமைதியின்றி அலைந்த போது இத்தலம் அடைந்த போது அமைதி கொண்ட அந்த மதுரை காளியம்மனே மதுரகாளியானாள் என்பதும் செவிவழிச் செய்தி. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுவாச்சூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் மதுரகாளியம்மன் கோயில் இருக்கிறது. எனவே எளிதில் கோயிலை சென்றடையலாம். திருச்சியிலிருந்து பெரம்பலூர் அல்லது சென்னை செல்லும் பேருந்துகள் அனைத்தும் கோயில் அருகே நிற்கின்றன. மதுரகாளியம்மனின் உபகோயிலான அதாவது ஸ்ரீ செல்லியம்மன் வீற்றிருக்கும் பெரியசாமி மலையில் அருள்மிகு பெரியசாமி, ஸ்ரீ செங்கமலையார், ஸ்ரீ பெரிய பொன்னுசாமி, ஸ்ரீ சின்ன பொன்னுசாமி, ஸ்ரீ அத்தடியார், ஸ்ரீ குரப்பிள்ளையான் மற்றும் பரிவார தெய்வங்கள் மெய்சிலிருக்கும் வண்ணம் காட்சி தருகின்றனர். சித்திரை திருவிழாவில் பெரியசாமி மலையில் நடைபெறும் கிடாவெட்டு சிறப்பு வாய்ந்தது. தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் கிடா வெட்டி சிறப்பு பூஜைகளோடு
பல்வேறு அபிஷேகத்திற்கு பிறகு மந்திரம் ஒலிக்க பூசாரிகள் சுவாமி அழைப்பது பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைப்பதாக அமையும். ஆனால் இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கின்றனர். பெரியசாமி மலையில் ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி. பெரம்பலூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் சிறுவாச்சூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பெரியசாமி மலை திருக்கோயில். சித்திரை மாத தேர் திருவிழாவில் முதலில் பெரியசாமி மலையில் உள்ள செல்லியம்மனுக்கு தான் காப்பு கட்டப்படுவது வழக்கம். சிறுவாச்சூர் கிராமத்தின் பூர்வீக குடிமக்களால் வழிபாடு நடத்தப்பட்டு வரும் பெரியசாமி செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2015ஆம் ஆண்டு கோலாகலமாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை நிதி உதவியுடன் மலை மீதுள்ள பழைய சிலைகளுக்கு பதிலாக புதிய சிலைகள் வடிவமைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக 7 மாதங்களாக சிற்பம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்றன. பெரியசாமி மலையில் உள்ள சுடுகளி மண்ணாலான சிலைகள் அமைப்பதற்காக பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீக்கூர், பெரியசாமி மலை, எளம்பலூர் மற்றும் காவிரி ஆற்று பகுதிகளில் இருந்து பல்வேறு வகையான மண் கொண்டு வரப்பட்டு களிமண்ணுடன் சில மூலப்பொருட்களை சேர்த்து சிலை வடிவமைக்கப்பட்டது. சுமார் 1200 டிகிரி வெப்பநிலையில் சிலைகள் சுடப்பட்டு 52 மணி நேரம் சூளையில் வைத்த பிறகு வண்ணம் தீட்டப்பட்டது. 13.5 அடி உயரமுள்ள பட்டத்து குதிரை, 17.5 அடி உயரமுள்ள பொன்னுசாமி சிலை, 16.5 அடி உயரமுள்ள பெரியசாமி சிலைகளும் கிணத்தடியார், ஆத்தடியார், செல்லியம்மன், சப்த கன்னியர், செங்கமலையான், கொரப்புலியான், புலி கருப்பையா, குதிரைகள், வீரர்கள் என பல்வேறு வகையிலான சிலைகள் உருவாக்கப்பட்டன. மண் சிற்பத்தில் காற்றுப்போக்கி வைக்கப்பட்டு இயற்கை சீற்றங்களால் சிலைகள் பாதிக்கப்படாத வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகள் 1000 டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடியவை. இடி மின்னல் தாக்கினாலும் சிலைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. மேலும் பெரியசாமி மலைக்கோயிலில் உள்ள செங்கமலையாருக்கு 5 வருடங்களுக்கு ஒருமுறை ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் அற்புத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். மேலும் அன்று மண்பானையில் பொங்கல் வைத்து கரிச்சோறு படையலிட்டு செங்கமலையாருக்கு ஆவி படையல் நடைபெறுவது காண கிடைக்காத காட்சியாகும். இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு அனைத்து பணிகளையும் செய்கின்றனர். எதிரியை வீழ்த்த வேண்டுமானால் இந்த கோயிலில் உள்ள புறப்பிள்ளையாருக்கு சேவலை குத்தி வேண்டுதலை நிறைவேற்றுவது இங்கு வழக்கமாகும். குறிப்பாக பில்லி, சூனியம், பயம் தெளியவும் பல்வேறு தடைகளை விலக்கவும் மெய்சிலிர்க்க வைக்கும் பெரியசாமி மலையில் உள்ள சுவாமிகள் அருள் புரிவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பெரியசாமி மலையில் உள்ள ஸ்ரீ செங்கமலையாருக்கு வேண்டுதலை நிறைவேற்ற அங்கேயே படையலிட்டு உண்ண வேண்டும் என்பதும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்பதும் வழக்கமாகும். ஸ்ரீ பெரிய பொன்னுசாமி, சின்ன பொன்னுசுவாமி சுவாமிகளுக்கு பூசணிக்காய், பரங்கிக்காய் உள்ளிட்டவைகள் வைத்து படையல் போடுவது தனி சிறப்பாகும். நாம் வேண்டும் வரங்களை அள்ளித் தருகின்ற அற்புத திருத்தலமாக பெரியசாமி மலை விளங்குகிறது. தன்னை நாடி வரும் அடியாருக்கு தன் கருணை திறத்தால் நல்லன நல்கி நலமான வாழ்வமைத்து தரும் மதுரகாளி அம்மனையும் செல்லி அம்மனையும் சிறுவாச்சூர் தலம் சென்று மனமுருகி வழிபட்டு நன்மை அடைவோமாக. ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருப்பது அறிவியலும் ஆன்மீகமும். அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வார கேள்விகள் என்னென்ன இதோ. ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். திருப்பதிக்கு போயும் திருப்பம் கிடைக்காதது ஏன்? திருப்பதிக்கு போனால் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது
விருப்பப்படாமல் இருந்தால் கூட நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை மட்டுமல்லங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அப்படி இருக்கும் பொழுது திருப்பதிக்கு போன அத்தனை பேருக்குமே திருப்பம் கிடைச்சதா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு, அதாவது சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம், பல பேருக்கு கிடைக்காம இருக்கலாம், அல்லது பல பேருக்கு கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு திருப்பத்தை சந்திக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் திருப்பதிக்கு போனால் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஏன் சில பேருக்கு அந்த மாதிரி திருப்பம் கிடைக்காமல் போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகப்படி, அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவானுடைய திசை நடந்துகிட்டு இருந்துன்னு வைங்களே, அந்த சந்திர பகவான் திசை நடக்கக்கூடியவங்க திங்கட்கிழமை நாட்களில் திருப்பதி தரிசனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பம் அப்படிங்கிறது விருப்பப்படாமலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி மட்டுமல்லங்க, ஆகம விதி, அடிப்படையான விதி. அதே சமயத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில், அதாவது ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய திசா நடந்துக்கிட்டு இருக்குதோ, அவங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி சுவாமி தரிசனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அகில உலகத்திலேயோ அல்லது இருக்கிற ஊரிலேயோ அல்லது வாழுகிற நகரத்திலேயோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னால் நீங்கள் திருப்தியான அப்படிங்கிறத விட திருப்பம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். அதே சமயம் செவ்வாய்க்கிழமை, அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசா நடந்துக்கிட்டு இருக்குதோ, அவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் யார் ஒருவர் ஜாதகத்தில் புதன் பகவான் திசை நடக்குதோ, அவங்க அதாவது புதன்கிழமை நாட்களில் தரிசனம் வச்சுக்கிறது நல்லது. யார் ஒருவர் ஜாதகத்தில், அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய திசா நடக்குதோ, அவங்க வியாழக்கிழமை நாட்கள்லையும், யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய திசா நடக்குதோ, அவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் தரிசனம் வச்சுக்கலாம். யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானுடைய திசை நடக்குதோ, அவங்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு தரிசனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தத்துவத்துக்கு ஏற்ப மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இது அல்லாமல் ராகு திசையோ கேது திசையோ நடந்துகிட்டு இருந்துன்னு வைங்களே, நீங்கள் எந்த நாளில் போனாலும் அந்த ராகு காலம் வரக்கூடிய நேரங்களில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ராகு திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். கேது திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு யமகண்ட நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக உங்களுடைய பிறந்த தேதியோ ஜாதகமோ தெரியாமல் இருந்துன்னு வைங்களே, பெருமாளுக்கு உரிய புதன் அல்லது சனிக்கிழமை நாட்களில் தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை, அதாவது திருப்பம் அப்படிங்கிற விஷயத்தை திருப்தியாக சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறது ஆகம விதி. கோலம் போடுவதன் மகத்துவம் என்ன? சாஸ்திர ரீதியாக ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் காலையில் எழுந்தவுடனே முதலாக குளித்து முடித்த உடனே கோலம் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விதியாகவே வச்சுருக்குதுங்க. அதுவும் அடிப்படை விதியாகவே குடும்பத்தில் நாம் வசிக்கக்கூடிய இல்லத்தில் காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ அல்லது சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம், அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த மாதிரியான கோலம் போடுவது சிறப்பு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிற பெயரில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதை பிடிக்கிறோம்னே தெரியாமல் எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு சின்ன வயதிலேயே வளைந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக புள்ளிகளை வைத்து ஏதோ வளைவாக ஒரு கோடு போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நேர்கோடாக மாறக்கூடிய தத்துவத்தை, அதாவது அணுதினமும் கோலம் போடக்கூடிய அருமை பெண்மணிகள் உணர முடியும். அதே சமயத்தில் அந்த கோலம் போடக்கூடிய மாவு கூட பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை பயன்படுத்தணுங்கிற ஒரு விதியை அடிப்படை விதியாக கோல சாஸ்திரம் வச்சுருக்குதுங்க. எதற்காக பச்சரிசி மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோலம் போடுகிற அந்த மாவு பச்சரிசி மாவாக இருந்தது அப்படின்னா அந்த பச்சரிசி மாவை எறும்பு சாப்பிடும். புழுங்கல் அரிசியாக இருந்தால் கூட எறும்பு சாப்பிடுங்க. ஆனால் பச்சரிசி மாவாக இருந்ததுன்னா அந்த இனிப்பும் உணவும் சேர்ந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மாவை எறும்பு சாப்பிடும் பொழுது முக்கியமான திதிகளில், நான் திதியை எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில திதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட விதியையும் ஓரளவு ஆட்டங்காண செஞ்சிடும். அந்த மாதிரி திதி வரக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி எறும்பு சாப்பிடுச்சுன்னு வைங்களே, உங்கள் கையால் போட்ட கோலத்தை அந்த கோல மாவை எறும்பு சாப்பிட்றது அப்படின்னா கண்டிப்பாக 108 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணனுக்கு உண்டான பெரிய பெரிய புண்ணியம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் தானம் பண்ண சொல்லணும்னு வைங்களே, எனக்கே சாப்பாடு இல்லாமல் இருக்குது, நான் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லாமல் இல்லையா சில பேர். அப்படி முடியாமல் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற அற்புதமான தத்துவம் தான் இது. இந்த மாதிரியான கோலம்
வாழ்க்கையில் தாளம் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட கோலம் போடுகிற குடும்பம் இந்த உலகத்தில் மேன்மையாக வரும். மற்றவங்க முன்னாடியும் பெற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த சிறு கோலத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். சாணம் தெளிப்பதால் நன்மை என்ன? சாணம் தெளிப்பதால் என்ன நன்மை? அதாவது பசும் சாணம், பசுமாட்டு சாணத்தை நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய பூஜை வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கோமயமாக இருந்தாலும் சரி, சாணமாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் கடவுளுக்கு படைக்கப்படுகிற, கடவுளுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பூஜை பொருளாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை நேரத்தில் சூரிய உதயமாகி 1 மணி நேரத்திற்குள்ளாக பசும் சாணத்தை நீங்கள் கையால் தொட்டு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீங்கன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நெகச்சுத்து வராதுங்க. அதே மாதிரி பசும் சாணத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது சில பேருக்கு நெகம் தானாகவே கட்டாகும் பாருங்க, அந்த மாதிரி கட்டாகாமல் இருந்துகிட்டு இருக்கும். இதுவெல்லாம் சாதாரண விஷயம், அதாவது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம். அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுமாட்டு சாணத்தை வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தெளிச்சிங்கன்னு வைங்களே, அதாவது அந்த காலத்தில் நிறைய வீடுகள் இருந்துகிட்டு இருக்கும். கிராமப்புறம் மாதிரி பார்த்திங்கன்னா வீடுகள் இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் காட்டு பக்கம் தான் இருந்துகிட்டு இருக்கும். காட்டு பக்கத்தில் பூச்சி, புழுவு, வண்டு, ஏன் விஷ ஜந்துக்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வாராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த சாணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சாணத்துக்கு நீங்கள் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளித்து வச்சுட்டீங்க அப்படின்னா, மதம் பிடித்த யானை கூட அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வினாடி யோசிக்கக்கூடிய அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது. சாணத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன தொடர்பு? சாணத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சாதாரணமாகவே இந்த பிள்ளையார் இருக்கார் இல்லைங்களா, மனுஷாலுடைய தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, அதே சாணத்தை ஒரு கைப்பிடி பிடிச்சி பிள்ளையாராக பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா, 1 வருஷம் ஆனாலும் அந்த சாணம் காஞ்சு போகுமே தவிர்த்து புழு ஏறாதுங்க. சாணத்தில் நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அந்த சாணத்தை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா அது பிள்ளையார் மாதிரியே தெரியும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தி இந்த சாணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சாணத்தை பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அது மேலே 3 ஊதுபத்தியை பருத்தி வச்சு உங்களுடைய முன்னோர்களை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு நாள் பிரார்த்தனையே உங்களுடைய ஆயுளுக்கு தேவையான அத்தனை விதமான சௌபாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் கூட அந்த குலதெய்வ வழிபாடு வச்சுக்கும் பொழுது 7 பரம்பரையாக 7 தலைமுறையாக வச்சுக்கக்கூடிய வழிபாடுகள்லாம் ஒரே நாளில் உங்களை சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகுது. அந்த மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வத்தை நினச்சி ஒரு கைப்பிடி சாணத்தை பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிட்டு பிள்ளையாரை நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனசுக்குள்ளே குலதெய்வத்தை கோயிலை நினச்சி நீங்கள் நேரில் குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் எந்த மாதிரி போவீங்களோ அதே மாதிரி குலதெய்வத்து கோயிலே நீங்கள் அடி எடுத்து வைக்கிறது, குலதெய்வத்து கோயில் போய் பூஜை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, சாமி கும்பிடுறது, விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்த்தா போதும் இந்த சாணத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய நன்மையை உண்மையாகவே சந்திக்க முடியும். அதாவது கடந்த காலங்களில் ஜப்பானில் பூகம்பம் வந்த பொழுது எவ்வளவோ விஷயங்கள் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டதுங்க. அதில் அணு உலை வெடித்து அணு கதிர்வீச்சுக்கள் மக்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக டன் கணக்கில் ஈயத்தகடை கொட்டி வச்சு இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாங்க விஞ்ஞான ரீதியாக. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திர புக்கில் போட்ட மாதிரி ஒரு கூட சாணியை கொட்டி வச்சாங்க. அந்த ஒரு கூட சாணி கொட்டி வச்சதுக்கப்புறம் இந்த அணு கதிர்வீச்சு அப்படியே நின்னதை தவிர்த்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. அதாவது டன் கணக்கில் ஈயத்தை கொட்டி தடுக்க வேண்டிய மிகப்பெரிய அணு கதிர்வீச்சுக்களை ஒரு கூட சாணி தடுக்குது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, மெஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த மெஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன தொடர்பு, சாணத்திற்கும் சாமிக்கும் என்ன தொடர்பு, சாணத்திற்கும் மெஞ்ஞானத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் ஓரளவு பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கடிதம் மூலமா கேட்டு விளக்கம் பெறலாம். உங்கள் கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சி, ஜெயா தொலைக்காட்சி, 48 NP ஜவஹர்லால் நேரு மெயின் ரோட், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 6,32,00,000. இந்த வாரம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில பெரம்பலூர் சிறுவாச்சூரில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் கோயில் மற்றும் பெரியசாமி மலையில் வீற்றிருக்கும் செல்லியம்மன் திருக்கோயில தரிசனம் செஞ்சோம். மேலும் ஆன்மீகம் தொடர்பான சில கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.